இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்வெட்டித்துறையில் இருக்கும். அது வந்து ஆரஞ்ச் கலரில் தெரிகிற இடம் வந்து பல விதமான காத்தாடி விடுற போட்டி நடக்கிற இடம் அங்கே தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்வெட்டித்துறையில் இருக்க ஹார்பர் அண்ட் பீச் சைட் ஒரு அழகான இடம். தை மாதம் தைப்பொங்கல் திருவிழா அப்போது இங்கே தான் வந்து காத்தாடி விடுற போட்டி நடக்குது. நல்ல வடிவான இடம். அந்த காத்தாடி விடுற நாள் அன்னைக்கு இங்கே வந்து ஒரு நாள் ஷூட் பண்ணணும். ஆக்சுவலாக ஈவினிங் டைமில் வந்து வந்தால் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1962ஆம் ஆண்டே புனரமைச்சிருக்காங்க போல இருக்கு. இதுவும் ஒரு நல்ல பீச் வியூ தான். இதுவும் வல்வெட்டித்துறையில் இருக்க பிரசித்தி பெற்ற கோயில் தான், மாரியம்மன் கோயில். இப்போ இங்கே கொடி ஏறி இருக்கு. அடுத்ததாக வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் தான். முன்னாடி ஒரு சின்ன மதில் மட்டும் வச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்திருக்க இடம் வந்து வல்வெட்டித்துறையில் இருக்க சன்னதி முருகன் கோயில். இதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். கட்டமைப்பையும் வடிவாக தான் இருக்கு. எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஒரு கோயில் இல்லாமல் இருக்காது. கோயிலுக்கு பின்னாடி பக்கத்துலேயே ஒரு ஆறு ஒன்று இருக்கு. பட் இங்கே ஒரு எச்சரிக்கை ஒன்று போட்டிருக்காங்க, நான் படிக்கலாம். ஆற்றில் நீராடுகையில் முதலைகள் கவனம், உங்கள் உடைமைகள் நீங்களே பாதுகாத்து கொள்ளவும். இந்த ஆற்றுல முதல்ல இருக்கு போலயே, வேலி போட்டு அடைச்சிருக்காங்க. அங்கால இருக்குமோ, பெரிய இடம் தான் போல. என்ன நீர்ப்பாசன திணைக்களம், யாழ்ப்பாணம். ஜஃப்னால இருக்க கேகேஎஸ் பீச். இங்கேயே செக்யூரிட்டி இருக்காங்க. என்ன பீச் இதுக்குமே செக்யூரிட்டி இருக்காங்களா? அங்கால போட்டு அவங்க ஒரு ஏரியா இருக்காங்க. அந்த சைடு போகல. அதப்ப கேகேஎஸ் பீச்சோட வியூ. தண்ணி இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குண்டு. அங்கே மெரினா பீச்லேயும் பார்க்குறேன், இந்தளவு க்ளீனாக இருக்காது, கருப்பாக இருக்கும் தண்ணி. அங்கே இங்கே பக்கா க்ளீனாக இருக்கு. கூழாங்கல் அங்கே அந்த போட்டிருக்காங்கண்ணா கொடி சோப்பு கலரில், அதான் நீ போக்குற ஆழம். பக்கத்துலேயே அந்த ஹோட்டலில் ஸ்கூபா டைவிங்க்கு வந்து இது பண்ணுறாங்க. விழுகடலா? அண்டு இன்னொரு பிளேஸ் வல்வெட்டித்துறையில் இருக்கிற ஒரு கோயில். என்ன கோயில் இது? மாவட்டம்னா மாவிட்டபுரம் கோயிலா? ஆ, இந்த கோயில் ஏன் விசேஷம் அப்படின்னா,
சோழ இளவரசி மாரது மாரதபுர வீகவல்லி. அவங்களோட ஃபேஸ் வந்து குதிரமுகம். ஆ அந்த குதிரமுகம் நீங்கி நடந்த மாவட்டம். அதனால தான் அந்த கோயில் ஃபேமஸா? நான் இது அம்மன் கோயில் நினச்சேன், கடைசியில் பார்த்தா முருகன் கோயில். கடைசியாக வல்வெட்டித்துறையில் இருக்க யாழ்ப்பாணத்தில் கீரிமலை கோயில் வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு சிவன் கோயில். ஆல்மோஸ்ட் நான் வெளியே கோபுரத்தை தான் காட்டுவேன், உள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன்னா உள்ள அலௌட் கிடையாது கோயிலுக்குள்ள எப்பயுமே. கீரிமலை சிவன் கோயில் பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயில் தானே, பக்கத்துலேயே பீச் இருக்கு இல்லையா? தீர்த்தக்கேணி இங்கேதான் தீர்த்தக்கேணி இருக்கோ? தீர்த்தக்கேணி ஒட்டியே இதுக்கு பக்கத்தாலே கடலும் இருக்கு. எந்த கடல் போனாலும் கிளீனாக தான் இருக்கு. ஜாஸ்னால கொஞ்சம் இடம் தான் இருக்குன்னு நினச்சேன் பார்க்குறதுக்கு, பார்த்தா நிறைய இடம் இருக்குது. பட் டைம் தான் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றி எல்லா இடத்தையும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதுவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில், துர்க்கை அம்மன் கோயில். இதுவும் வல்வெட்டித்துறையில் இருக்க ஒரு கோயில் தான். துர்க்கை அம்மன் கோயில். இதுவும் இங்கே இருக்க கோயிலே கொஞ்சம் பெரிய கோயிலாக தான் இருக்குது. உள்ளேயும் நம்மளால் கேமராவில் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க வீடியோ எடுக்க. பட் வெளியே வந்து எப்படி கோபுர அமைப்புகள் இருக்குன்னு செக் பார்க்கலாம். நல்ல வடிவா சிற்பம்லாம் செதுக்கியிருக்காங்க. பார்த்த கோயிலே முழுசாக எல்லா இதுவுமே முடித்து திருத்தி புதுசாக வச்சுருக்க ஒரு கோயில்னால் இது ஒன்று தான் போல இருக்குது. கோயிலை சுற்றி 4 பக்கமும் ஒரு முருகன் இருக்கு. அந்த பக்கம் யானை இருக்கு, பின்பக்கமா சிங்கம் இருக்கு, இடது பக்கம் வந்து குதிரை வச்சிருக்காங்க. கோயில் முகப்புல என்ன வச்சிருக்காங்க கவனிக்கவே இல்லை.
கோயில் முகப்பில் மற்ற பக்கம் இருக்கிற மாதிரி பெரிய அளவில் மிருகத்தோட சிலை இல்லை. அது எங்கே 1/2 கிலோமீட்டர் இருந்து வரும்போதே இந்த சிலோட இது தெரியுது. ஏ அப்பா, அடுத்ததா ஜெஃப்னால கடைசியாக ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் ஆஞ்சநேயர் கோயில். கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேலே உயரம் இருக்கு இந்த சில உயரம். இதையும் சீரமைச்சிட்டு தான் வர்றாங்க போல. முழு வேலையும் முடியலை. உள்ள போய் என்னன்னு பார்ப்போம். வெளியே ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி உள்ளேயும் ஒன்று இருக்கு, சீரமைச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே. கடைசியாக வந்திருக்க இடம் விலாவரை கிணறு. இல்லை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவ் பண்ணி பார்த்தும் இதோட ஆழத்தை வந்து கண்டுபிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிணற்றில் அடிப்பாகத்தில் இருக்கின்ற வண்டி. ஓ, இதில் ஆழம் தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. 52.5 மீட்டர் ஆழத்தில் இயற்கையான அடிப்பாகம் உள்ளதென வெளியிடப்பட்டுள்ளது. கிணத்துக்கு அடியில் தொல்பொருளியல் நினைவு சின்னமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ள அடிப்பாகம் அறியப்படாத இக்கிணறு மிகவும் பழமையானது. இக்கிணறு தொடர்பான இந்து மற்றும் பௌத்த மக்களிடையில் புராதன காலத்திலிருந்து பல்வேறு அபிப்பிராயமாக இருந்தன. இதனை அடிப்பாகம் இல்லாத கிணறொன்றாக பல மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் அண்மையில் கடற்படையினரால் சுழியோடிகள் மற்றும் ரோபோ மூலமாக ஆராய்ச்சி செய்யும் போது இக்கிணற்றில் 52.5 மீட்டர் ஆழத்தில் இயற்கையான அடிப்பாகம் உள்ளதென வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வளவு நாளாக மூட நம்பிக்கையில் இருந்திருக்காங்க. இதில் அடிப்பாகமே இன்னும் கண்டுபிடிக்கிறது, ஆனால் கண்டுபிடிச்சிருக்காங்க 52.5 மீட்டர். அவர்னு சொன்னார்ல. மேலும் இக்கிணற்றில் பல ஆழமான இடங்களில் சில திசைகளுக்கு செல்லும் சிறிய மற்றும் பெரிய சுரங்கப்பாதைகள் உள்ளதென கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு சுரங்கப்பாதை கீரிமலை குளத்திற்கு நீர் கொண்டு செல்கின்றது என நம்பப்படுகின்றது. அத்துடன் இக்கிணற்றில் 18.3 மீட்டர் வரை சுத்தமான நீர் இருந்தாலும் ஆழத்திற்கு போகும்போது படிப்படியாக உப்பு சாரமாகவும் இக்கிணற்றில் பண்டைய காலத்தில் போடப்பட்ட 3 வண்டிகளின் பாகங்களை கண்டுபிடித்துள்ளனர். இப்பிரதேசத்தில் உள்ள இக்கிணறு இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு வளமாகும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கவனத்தை ஈர்த்து கிணற்றை எதிர்கால பரம்பரைக்கு பாதுகாப்பது மற்றும் மாசுபடுத்தாமல் இருப்பது எங்கள் அனைவரதும் பொறுப்பாகும். கிணறு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கால பக்கம் இறங்குறதுக்கு வழி இருக்கு, ஆனால் பூட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே எல்லாம் மீன்களா கிடக்கு. இறங்குறதுக்கு வழி வச்சிருக்காங்களா? இல்லை என்ன இறங்க கூடாதா? இங்க வரைக்கும் இது வரைக்கும் அடிக்கு போக உப்பு தண்ணியா. அண்ட் இதோட ஜெஃப்னாவோட கடைசி இடம் பார்த்து முடிஞ்சு. ஜெஃப்னாவில் முக்கியமான இடம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் இங்கே பார்க்கும்போது நிறைய கோயில்கள் வந்து இப்போ தான் புனரமைச்சிட்டு இருக்காங்க. அதில் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா எல்லா கோயில்களும் புனரமைச்சு கொஞ்சம் சீராக இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் வடிவம் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஒரு 5 இல்லைனா ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.